அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்பு நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த கலிமா என்பது சிறு வயது குழந்தை முதல் பெரியவர் வரைக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கலிமாவாக இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கலிமா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நிறைய முஸ்லிம்கள் விளங்காமல் இருப்பதன் காரணமாக தங்களது வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் தொலைக்கக்கூடியவர்களாகவும், இம்மையில் சில நேரங்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டால் கூட இந்த ஆக்கப்பூர்வமான இந்த கருத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அர்த்தத்தை சரியான முறையில் விளங்காமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமை நாள் நமக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நாளாக அமைந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு அடிப்படையாக சில விஷயங்களை, முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன செய்கின்றோம், எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அப்ப எல்லோரும் இதுல நம்ம என்ன செய்யறதில்ல, இறைவன் என்பவன் ஒரே ஒருவன் தான், அவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அனைத்து முஸ்லிம்களும் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் இதை மட்டும்தான் நாம் தெளிவாக இருக்கின்றோமே தவிர இறைவன் என்றால் யார், அவனது தன்மைகள் என்ன, அவனுக்கு இணை கற்பிப்பது என்றால் என்ன, அவனை நிராகரிப்பது என்றால் என்ன என்பதை பற்றி சரியான முறையில் விளங்காத மக்களாக இருக்கின்றோம். இறைவனை நிராகரிப்பது என்று சொன்னால் வேறொரு கடவுளை ஏற்றுக்கொண்டால் அது இணை கற்பித்தலில் வரும், இறைவனை நிராகரித்த ஒரு பாவத்திலும் வரும். சில பேர் இறைவனை இல்லை, கடவுளை இல்லை என்று சொல்லுவார்கள். அவர்கள் முழுமையாக இறைவனை நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். சில பேர் இந்த இறைவனும் இருக்கிறார், அந்த இறைவனும் இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்வாங்க, அனைத்து கடவுளும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இவர்களும் இணை வைத்து விடுகிறார்கள். அதே போன்று இறைவனுக்கென்று சில ஆற்றல்கள் இருக்கின்றன. மழையை பொழிய வைப்பது, மனிதர்களை படைப்பது, மனிதர்களை மரணிக்க செய்வது, புற்பூண்டுகளை முளைவிக்க செய்வது. குன் இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு, அவன் ஒரு விஷயத்தை செய்வதற்கு நாடிவிட்டால் ஐ யகூல லஹு குன், அவன் ஆகு என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். இது அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை. இதே போன்ற மற்றவர்களிடத்திலும் நடக்கும் என்று ஒரு மனிதன் நம்பினால் அதைத்தான் இறைவன் இணை கற்பித்தல் என்று சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்கள்ல முதன்மையானது எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது தான். அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தால் என்ன ஆகும் தெரியுமா? நாம இந்த உலகத்துல ஒரு 70-80 வருடம் வாழ்றோம்னு வைங்க, நாம் சரியான ஒரு அமல்கள் எல்லாம் செஞ்சிருப்போம். அல்லாஹ்வை வணங்கி இருப்போம், இரவு வணக்கம் வணங்கி இருப்போம், 5 வரை தொழுது இருப்போம். ஆனால் இறைவனுக்கு இணை கற்பித்த காரியத்தை நாம் அறியாமல் செய்திருந்தால் கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை கற்பித்து விட்டால் லயஹபதன்ன அமலுக, உங்களது அமல்களை நான் அழித்து விடுவேன். ஃபலா தகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்ப நம்ம என்ன கான்செப்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன், 2 இறைவன் என்று சொன்னால் மட்டும் இணை வைப்பு கிடையாது. ஒரு நபருக்கு, ஒரு பொருளுக்கு இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினாலும் அது இணை வைப்பு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்துல வாழ்ந்த அந்த மக்கத்து காஃபிர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் அவர்களை காஃபிர்கள் தான் சொல்றாங்க.
அந்த மக்கத்து காபிர்களை அல்லாஹ் கேட்க சொல்றான். அவர்களை அவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேளுங்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்டால் அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்களா, அல்லாஹ் தான் விரைவா சொல்லிடுவாங்க. அப்படின்னா விரைந்து உடனே சொல்லுவாங்களா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றாங்களே, அவர்கள் இரையச்சம் அடைய வேண்டாமா? ஏன் அவர்கள் எனக்காக வேண்டி, என்னை அணுக வேண்டும் என்பதற்காக வேண்டி துணை கடவுள்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீங்க நல்லா விளைவிக்கிறனும், இப்ப இருக்கக்கூடிய இங்க வாழ்றாங்கல்ல, இங்க இந்தியாவில் வாழ்றாங்க, கோவில்களுக்கு செல்றாங்கல்ல, இந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இறைவனை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாரு. இறைவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்களா? இந்து மக்கள் யாராச்சும் வந்து துருவுறாங்களா, நோன்பு வைக்கிறாங்களா, இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்ல. அவர்கள் முழுக்க முழுக்க என்ன செய்யறாங்க? இறைவன் அல்லாத அவர்களாக கற்பனையாக உருவாக்கி கொண்ட சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரியா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் வாழ்ந்த அந்த அவர்களுடன் வாழ்ந்த அந்த காபிர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, காபத்துல்லா இருக்கு பாருங்க, மக்கா, அதுலதான் அவங்க வணங்குவாங்க. அவர்களும் ஒரு விதமான வணக்க வழிபாடுகளை நடத்துவார்கள். அவர்களும் ஹஜ் செய்வார்கள். அவர்களும் என்ன செய்வாங்க? தவாப் செய்வார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் நம்ம வணக்க வழிபாடுகளுக்கும் வேற மாதிரி இருக்கும். அவர்களும் யாரைத்தான் வணங்குவார்கள்? அல்லாஹ்வைத்தான் வணங்குவார்கள். ஆனால் சிறிய சிறிய சிலைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அந்த சிலைகளுடைய பெயர்கள் என்ன? லாத், உஸ்ஸா, மனாத் சாலிசத்துல் உக்ரா, மனாத் இப்படிங்கிற சில சிலைகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஆபத்துல எல்லாம் வருது பாருங்க அவர்களுக்கு. அந்த மாதிரி நேரத்துல கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் என்ன செய்வாங்க? அவர்கள் அழைப்பார்கள். இப்போ ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய அலை வருது, பெரிய சூறாவளி, புயல், இது மாதிரியான சூழ்நிலை வந்துச்சுன்னு, அந்த நடுக்கடல்ல நம்மளை யார் வந்து காப்பாத்துவா? அவங்க என்ன செய்வாங்க? அந்த நடுக்கடல்ல கூட அல்லாஹ்வை வந்து பிரார்த்திப்பார்களாம், தூய்மையாக பிரார்த்திப்பார்களாம். அல்லாஹ் அவர்களை அந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றியதற்கு பிறகு, கரை வந்து சேர்ந்ததற்கு பிறகு, அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த சிறிய கடவுள்களின் பக்கம் என்ன செஞ்சிருவாங்க? போய் விடுவார்கள். அப்ப நீங்க ஏப்பா இந்த சிறிய கடவுள்களை நீங்களாக உருவாக்கி கொண்டு இதன் பக்கம் நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்லுவாங்க, மான அழுபதுவும், அவர்களை நாங்கள் வணங்கவில்லை, இல்லாடி கருதி போனா இனல்லாஹி சுல்ஃபா, அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பார்கள். அவங்கள நாங்க வணங்கல, ஆனால் அவர்கள்ட்ட நாங்க சொல்லுவோம், இறைவன் பக்கம் எங்களை நெருக்கி வைங்க, இறைவனிடம் நாங்க சொல்றத நீங்க இறைவன் சொல்லிருங்க அப்படின்னு நாங்க அந்த சிலைகளிடம் சொல்லுவோம், அது சொல்லிவிடும். இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கின்றார்? காபிர்கள் என்றும் இணை கற்பித்தவர்கள் என்றும் சொல்லி காட்டுகின்றார். இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்குதா இல்லையா? நாம் வாழக்கூடிய ஊர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஊர். இணை கற்பித்தலுக்கு ரொம்பவும் தேர்வான ஊர். என்ன நம்ம ஊர் இணை கற்பித்தல் நடக்குது? நான் உங்கள்ட்ட சவாலாக சொல்லிக் கொள்கின்றேன். நான் சொல்லக்கூடியது எதுவுமே என்ன கிடையாது, கூட்டியோ குறைச்சோ சொல்லல, இருக்கிறத நான் சொல்றேன். நம்ம ஊர்ல இன்னைக்கு தர்கா என்கிற ஒரு பெரிய ஒரு வழிகேடு இருக்கின்றது. தர்கா என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்த ஒரு இபாதத்தா? முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்கா என்கிற வழிபாட்டை முழுக்க முழுக்க அவர்கள் தகர்த்தெறிந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர்கள். யாருக்கும் கபறுகள் கட்டக்கூடாது, கபறுகளை காரையாலோ சுண்ணாம்புகளாலோ பூசக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது மடியில மரண தருவாயில படுத்து கிடக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு பத்வா செய்யறாங்க, லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸாராக்களையும் சபிக்கட்டுமாக, இத்தஹதுல் குபூர் அன்பியா வல் மசாஜித், அவர்கள் தங்களது நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிவாசல்களாகவும் மனக்கஸ்தலங்களாகவும் மாற்றிக்கொண்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பயந்தார்கள்? நானும் நாளை மரணித்து விட்டால் எனக்கும் இது போன்ற நிலைமை வந்து விடுமோ என்று என்ன செய்யறாங்க? மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யறாங்க. எனது அடக்கஸ்தலத்தில் நீங்கள் விழா எடுக்கக்கூடாது, எந்த விதமான உபகாரியங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு செய்யறாங்க, தடை செய்யறாங்க.
இன்னைக்கும் பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நாங்க போய் அவர்கள்ட்ட என்ன வணங்கவா செய்யறோம், எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க நாங்க சொல்றோம். அவங்க இந்த பிரார்த்தனையை கேட்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, எங்க காரியம் நிறைவேறுது, இவ்வளவுதான் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்றாங்க. ஆனால் அப்படி சொன்னாலும் கூட அதுவும் ஒரு வகையான இணை வைப்பு தான். ஏன், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது, அது யாராக இருந்தாலும் சரி. அப்ப இது விதிவிலக்காக என்ன செய்வாங்க, ஷஹீதுகள் எல்லாம் முஸ்லிமோடு தான் இருக்கிறதாக குர்ஆன்ல சொல்லப்படுது. வலா தகூலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, இறைவழியில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். வல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். இப்படின்னு அல்லாஹ் சொல்றானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேள்வியும் கேட்டு விட்டார்கள். யார சொல்லலாம், எப்படி சொல்றாங்க, இது என்ன உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களை நாம என்ன செய்யறது, உசுரோடு இருக்காங்க, நம்மள மாதிரி அவங்க உள்ள உயிரோடு இருக்காங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லப்பா, ஒரு சாதாரண மனிதன் மௌத்தா போய் விட்டா என்ன ஆகும், கபருல போய் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு புதுமா சொர்க்கத்துடைய ஆடை அணிவிக்கப்பட்டு புதுமா பிள்ளையை போல நீங்க உறங்கி விடுங்கன்னு சொல்லப்படும். அதோட நம்ம என்ன செய்வோம், உறங்கி விடுவோம். அடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் தான் நம்ம எழுப்பப்படும். ஆனால் பிரத்யேகமாக இறைவழியில் உயிர் தியாகம் செய்த அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களது உயிர்களை கபரிலே வைக்காமல் அந்த கபருடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதற்கு அப்புறம் சுவன பூஞ்சோலைகளில் அதை சுற்றி வரும் விதமாக ஒரு பச்சை பறவையின் உடலில் அந்த உயிரை ஏற்றி நீங்க என்ன செய்ய, இந்த சுவன பூஞ்சோலை நீங்க சுத்தி வாங்க, உங்களுக்கு வேண்டியதை இப்போ சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கின்றான், அதை ஒரு லைவாக கரண்டாக வச்சிருக்கிறான். ஒரு தூக்கம் இல்லாமல் அவர்கள் வச்சிருக்கிறான். இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்களுக்கு முன்கூட்டியே என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுப்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்து விட்டார். ஆனால் மக்கள் இதை எப்படி, அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் நாம் எப்படி உயிரோடு இருந்தால் காது கொடுத்து கேட்போமோ அதே போன்று அவர்கள் கேட்பதாக நாம் என்ன செய்கின்றோம் நம்புறோம். நிறைய மக்கள் நம்புறாங்க, அங்க போய் கேட்டா அப்படி நம்புறாங்க. அதுக்குதான் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு 3 நாள் அடக்கம் செய்யப்படல. திங்கட்கிழமை இருக்கிறாங்க, செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் என்ன செய்ய அடக்கம் செய்யப்படல. வியாழக்கிழமை தான் என்ன செய்யறாங்க, அடக்கம் செய்யறாங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாரார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சார்ந்த சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கவில்லை, ஏதோ வகி செய்தி ஏதோ வந்திருக்கு போல, அதான் கண்ணை மூடிட்டு கிடக்குறாங்க, எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடைசியில என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு பிரயாணமாக போயிட்டாங்க. அவர்கள் திரும்பி வந்ததற்கு பிறகுதான் விறுவிறுன்னு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நெற்றியிலே என்ன செய்யறாங்க, முகர்ந்து ஒரு முத்தமிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த ஒரு இதை பேசுறாங்க. அந்த ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாட்ட பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருந்து நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த பிறகும் நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள். முதலாவது என்ன சொல்றாங்க, நீங்கள் இறந்து விட்டீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இங்க மக்களுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க, சில வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். அஃபைம்மா தஅவு குத்திரன் தலப்தும், நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ இந்த நபி தோழர்கள் வந்த வழியே திரும்ப சென்று விடுவார்களா அப்படிங்கிற இதை ஓதினார்கள். அதற்கு அடுத்தபடியாக வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதே நீ தூதரே அன்று வேறு இல்லை, அது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், உமக்கு முன்னால் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள் சென்றிருக்கிறார்கள், நீ இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ இவர்கள் வந்தவரையே திரும்பி சென்று விடுவார்களா இப்படிங்கிற மாதிரி வசனத்தை கேட்டு கடகடம் ஓதுன உடனே அங்கே இருக்கக்கூடிய உமரதில்லாம அவங்க கையில வச்சிருந்த வாழ் என்ன செய்யுது, உருகி விடுது. அப்படிதான் திருப்பி இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, மன்கான அபுதுல்லாஹ் மன்கான அபுது முஹம்மதன், யார் இந்த முஹம்மதை இவ்வளவு நாள் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவங்க நீங்க என்ன சொல்றீங்க, உசுரோட இருக்காங்கன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உசுரோட இருக்காங்கடா, நீங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை நீங்கள் வணங்கி இருக்கிறீர்கள் அர்த்தம். அதுதான் கேட்கிறாங்க, உமர் அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, மன்கான அபுது முஹம்மதன், யாரெல்லாம் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ ஃபஹுவமாத், அவர் இறந்து விட்டார். மன்கான அபுதுல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தீர்களோ ஃபஹுவ ஹய்யுன் கய்யூம், அவன் நித்திய ஜீவனுடையவன்,
அவன் தான் எப்பயுமே உசுரோட இருக்கிறவன், அவனுக்கு தான் மரணம் கிடையாது. இது அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். கரண்டாக உசுராக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் இருக்கிறா? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருக்கிறாங்க. அவர்களுமே என்ன செய்வாங்க? நாளை மறுமையினுடைய அடையாளமாக இந்த உலகத்தில் இறக்கப்பட்டு அவர்களும் இந்த உலகத்தில் மரணத்தை தருவார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க? மரணத்தை வச்சிருக்கான். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? அறியாமைதான். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருது, அல்லாஹ்வோட என்ன செய்வாங்க? துஆ செய்வாங்க. 2 தடவை கேட்பாங்க, 3 தடவை கேட்பாங்க. கடைசியில் என்ன ஆகும்? நம்ம காரியம் நிறைவேறதுக்கு நம்ம என்னதான் செய்யறது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கான சில வேலைகள் செய்வாங்க. செய்யக்கூடிய மக்கள் பொதுவாக மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப அதனால ஆனால் அதுல ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் அது போன்ற ஒரு காரியத்தை செய்து விட்டால், தர்காவிற்கு செல்வதோ, தர்காவிற்கு சென்று பிரார்த்தனை செய்வதோ, அவரிடத்தில் மன்றாடுவதோ, முறையிடுவதோ, இது போன்ற காரியங்களை செய்து விட்டால் அல்லாஹ் நாம செய்த எல்லா அமல்களையும் அழித்து விடுவான். நாளை மறுமை நாளில் நிரந்தர நரகத்தை தந்து விடுவான். இதனால இப்படி சொல்றதுனால, தர்காவை பற்றி எதிர்த்து பேசுவதனால் எனக்கு ஏதாச்சும் நன்மை இருக்குதா? எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. எனக்கு அதை எதிர்த்து பேசுவதா எனக்கு நஷ்டம் தான். ஏன்? நாம அதுக்குள்ள இருந்தா எனக்கு வருமானம் தான். நம்ம அந்த தர்காவுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டு இருந்தால் எனக்கு இதை விட பன்மடங்கான வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் ஏன் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் நம்ம அதை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உலகம் அற்பமான உலகம். ஒரு நாள் நிச்சயமாக நாம் இறந்து போய்விடுவோம். நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நாம் இதை இறந்து விடுவோம். அல்லாஹ்விடத்தில் நாம் செல்லும் பொழுது எப்படி நாம் மரணிக்க வேண்டும் என்று நபிமார்கள் வசியத் செய்தார்கள். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று நபிமார்கள் வசியத் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த வசியத்தை நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். அடுத்தபடியாக என்ன, நீங்க இன்னைக்கும் போய் சும்மா சொல்லுவாங்க, என்ன நாங்க போய் துஆ தான் செய்யறோம் அப்படின்னு. நீங்க இன்னைக்கும் போங்க. பெண்கள் அதிகமாக புழங்கக்கூடிய தர்காக்கள் இருக்குது. உதாரணமாக சாராமா பள்ளிவாசல் இருக்குது, காட்டுப்பள்ளி பள்ளிவாசல் இருக்குது, அப்பாஸ் மந்திரி பள்ளிவாசல் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் பாருங்க, எக்கச்சக்கமான வளையல்கள் தொங்கப்படப்பட்டிருக்கும். எக்கச்சக்கமான தொட்டிகள் தொங்கப்படப்பட்டிருக்கும். என்ன என்று கேட்டால், திருமணம் ஆகாதவர்கள் வளையல்களை கட்டி தொங்கவிட்டால் திருமணம் நடந்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அங்கு தொட்டியை கட்டிவிட்டால் குழந்தை பிறந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை. இதே நம்பிக்கை எங்கும் இருக்கின்றது, நிறைய கோவில்களையும் இருக்கின்றது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எல்லாத வயது வரை குழந்தை இல்லை. இப்ராஹிம் நபி யாரு? இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதரை நண்பராக ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் அது இப்ராஹிம் நபி மட்டும்தான். கலீல், கலீல் என்றால் என்ன அர்த்தம்? நண்பர், நேசர், நண்பருங்க. நண்பராக ஆக்கி கொண்ட இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யல? அல்லாஹ் குழந்தையை கொடுக்க. எப்ப கொடுத்தான்? அவர்கள் தள்ளாத வயதில் தான் கொடுத்தான். அவர்கள் மனைவியும் தள்ளாத வயதில் இருக்கும் போதுதான் குழந்தையை என்ன செய்யறான்? கொடுத்தான். அப்போ அப்பேற்பட்ட இப்ராஹிம் நபி என்ன செய்யல? அவர்கள் இது போன்ற ஒரு காரியத்தை செய்யல, பொறுமையாகத்தான் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? நோய் நிவாரணம் தேடி இது போன்ற காரியங்களை செய்கின்றார்கள். ஒரு தேவை நடக்கவில்லை என்றால் இது போன்ற காரியங்களை செய்கின்றார்கள். இதுவெல்லாம் செய்தால் நீங்க இன்னைக்கு போய் பாருங்க. நான் சரமசுமா தர்காவுக்கு யாருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டாலும் அங்கு என்ன நடக்கிறது என்று போய் பாருங்கள். அவர்கள் உண்மையிலே அங்கு இருக்கக்கூடிய இறைநேசரிடத்திலே நீங்க எங்களுக்காக நல்ல இடத்துல துவா செய்யறாங்கன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா, அல்லது அவர்களிடத்திலே கேட்கிறாங்கன்னு பாருங்க. அவர்களிடத்துல பெரும்பாலும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் உயிரோடு இருப்பதாக நம்புகின்றார்கள். அப்படி நம்பிக்கை கொள்வதுதான் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. எனவே நாம் எப்படி இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்துல சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சத்தியம் செய்யறாங்க. எப்படி சத்தியம் செய்யறாங்க? கஅபாவின் மீது சத்தியமாக, கஅபாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யறாங்க. அப்ப ஒரு யூதர் என்ன செய்யறாங்க? வந்து உங்க மார்க்கம்னா நல்ல மார்க்கம் தான், ஆனால் நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க இணை கற்பிக்கிறோம். எப்படி இணை கற்பிக்கிறோம்னு கேட்கும் பொழுது அந்த யூதர் சொல்றாரு, நீங்க இறைவன் மீது சத்தியம் செய்யாமல் இறைவனால் படைக்கப்பட்ட நீங்கள் உருவாக்கிய இந்த இறைவனுடைய ஆலயத்தின் மீது சத்தியம் செய்கிறீர்கள் அப்படின்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, இனிமேல் நீங்கள் ரப்பில் கஅபா,
காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நீங்க என்ன செய்யுங்க, சத்தியம் செய்யுங்கள் அப்படின்னு செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நாம என்ன செய்கின்றோம், சாதாரணமாக குர்ஆன் மேல சத்தியம் பண்றோம், அம்மா மேல சத்தியம் பண்றோம், அத்தா மேல சத்தியம் பண்றோம். ரொம்ப ஒரு பயங்கரமான சண்டையா போச்சு அப்படின்னா உன் புள்ள மேல அடி அப்படிங்கிறோம். இதெல்லாம் என்னது, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் நாம் அறியாமல் செய்கின்றோம், ஆனா அல்லாஹ் பிடிச்சுக்கிறோம். இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஒரு விளக்கம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம், நம்ம மார்க்கம் என்று எதை செய்தாலும் சரி, ஹஜ் செய்தாலும் சரி, ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, இன்னவித உபரியான வணக்கங்கள் செய்தாலும் சரி, அதற்கு நமக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஹஜ் செய்யும் பொழுது என்ன சொன்னாங்க, ஹுது மனாசிகக்கும், என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தொழுகும் போது என்ன சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் தொழுக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சுன்னத் என்று நமக்கு கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் நாம் அந்த சுன்னத்துகளை ஃபாலோ செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்தான மௌலிது, ஹத்தம், ஃபாத்திஹா, அது இது மில்லி, சூனியம், மாய மந்திரம், கண்ணீர், இது மாதிரியான விஷயங்களை நாம் நம்பவே கூடாது. இதை நம்புவதனால் நமக்கு ஏதாச்சும் நன்மை இருக்குதா? ஒரு நன்மையும் கிடையாது. ஒரு இறந்து போறாரு, அவருக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து என்ன செய்யறோம், 3ஆம் நாள் பாத்தியான்னு ஓதுறோம், 7ஆம் நாள் பாத்தியான்னு ஓதுறோம், 15. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட நாளெல்லாம் தேர்ந்தெடுத்து செய்யாதீங்கப்பா. அவர் மீது உண்மையிலே பாசம் இருந்துச்சுன்னா எல்லா நாளும் நீ அவருக்காண்டி பிரார்த்தனை பண்ணு. இறைவா அவருடைய கபரை விசாலமாக்கி கொடு, அவருக்கு சொர்க்கத்தை கொடு, கேளு, தாராளமா கேளு, நீ என்கிட்ட கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏன் ஒரு வணக்க வழிபாட்டை நீ என்ன செய்யற உருவாக்குற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்களா? 3ஆம் நாள் ஒரு ஃபாத்திஹா ஓதினார்களா? 7ஆம் நாள் ஒரு ஃபாத்திஹா ஓதினார்களா? 40ஆம் நாள் ஒரு ஃபாத்திஹா ஓதினார்களா? வருஷகத்தம் ஓதினார்களா? ரஜப் 27 அன்று நோன்பு வைத்தார்களா? தஸ்பீஹ் தொழுகை தொழுதார்களா? வீடு குடியேறும் போது பால் காய்ச்சினார்களா? குர்ஆனை வைத்து ஓதி கொண்டிருந்தார்களா? வீட்டுல பொதுவாக எல்லாரும் குர்ஆனை வச்சு ஓதணும். ஆனால் வீடு குடியேறுவதற்கு சில ஃபார்மாலிட்டிஸ் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குதா? மாற்று மத கலாச்சாரங்களை நீங்க நம்ம எவ்வளவு பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம இபாதத் செய்யறது பெருசு இல்லைங்க. இந்த இபாதத்தை நாம் கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அந்த இபாதத்துக்கு முழுமையான கூலி கிடைக்க வேண்டும். எனவே முழுமையாக கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற கொள்கையில தெளிவா இருக்கணும். அதே போன்று நமது மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டி. அவர்கள் தான் நமக்கு வழிகாட்ட வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எங்களுக்கு தொழுகை முறையை கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் தொழுகுவோம். எப்படி எங்களுக்கு வணக்க வழிபாடுகளை கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் வணக்க வழிபாடுகள் செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்சி தராத எந்த ஒரு புதுமையான பழக்கத்தையும், சந்தனக்கூடு, கொடியேற்றம், கொடியிறக்கம், அது இது அப்படி இப்ப பாருங்க, இந்த நோம்பு முடிஞ்சோன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, இந்த இரவு தொழுகையை தொழுத மக்கள் கூட என்ன செய்வாங்க, அதை வேடிக்கை பார்ப்பதற்காக வேண்டி போய் நிற்பாங்க. குதிரையை பார்ப்போம், யானையை பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்த்து என்ன செய்ய நிற்பாங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அல்லாஹ் வச்சு பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தினுடைய பண்பாடுகள் குளிரோடு புதைக்கப்படக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள், அதுவெல்லாம் மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே முஸ்லிம்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும், விளங்காத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு முஃமினுக்கு அழகு. எனவே இது போன்ற இறைவனுக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற தூய்மையான அந்த கொள்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து அதே கொள்கையில் மரணிக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை வல்லரமான அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 2 அறிவிப்பு. ஒன்று, ஃபித்ரா அல்லாஹ்வுடைய கிருபையில இன்றோட நம்ம என்ன செய்வோம், கொடுத்து முடிச்சிருவோம். எனவே ஃபித்ரா தொகையை வழங்காதவர்கள் விரைவாக வழங்கிருங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, இன்று பிறை சந்தேகத்திற்குரிய நாள், பிறை தேடக்கூடிய சந்தேகத்திற்குரிய நாள். இன்று மகரிப் தொழுவதற்கு மகரிப் டயத்தில் நம்ம என்ன செய்வோம், பிறை தேட ஆரம்பித்துள்ளோம். ஒருவேளை பிறை தென்பட்டு விட்டால் நாளை பெருநாள், ஒருவேளை பிறை தென்படாவிட்டால் நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை பெருநாள்.
எனவே இன்று பிறை தரக்கூடிய நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக பிறை தென்படாவிட்டால் இன்றைக்கு நைட்டும் இரவு தொழுகை நடைபெறும். ஆனால் சகர உணவு சால ஏற்பாடு செய்யப்படவில்லை. காரணம், ஒருவேளை பிறை தென்பட்டு விட்டார் என்று சொன்னால் நம்ம அதை ஏற்பாடு பண்ணுறதுதான் வீணா போயிடும். எனவே சகர உணவு இந்த இரவு ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதாவது இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது, நாளைக்கு ஏற்பாடு செய்யவில்லை. இன்னைக்கு இப்போ வெளியே 3 ரூபா வாங்கிட்டு போயிருங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணா, இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏர்வாடிக்கையின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே முசல்லா என்கிற திடலில் தான் போய் அல்லாஹ்வுடைய தொழுவாங்க. பள்ளிவாசல்ல தொழுவ மாட்டாங்க. பெரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் அங்கே தொழுவ மாட்டாங்க. ஆனால் முசல்லா அப்படிங்கிற ஒரு திடல் வச்சிருந்தா அங்கே போய் அல்லாஹ்வுடைய தொழுதிருக்கிறாங்க. எனவே திடல் தொழுகை, அது குறிப்பாக பெண்கள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசனையாக திடலையே தேர்ந்தெடுத்தார்கள். எனவே அந்த கனித்தோப்பில் இருக்கக்கூடிய நமது பள்ளிவாசலுக்கு புதியதாக கட்டப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எப்பொழுதும் போல காலை சரியாக 6:45 காலை 6:45 ஷாலா தொழுகை ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்று வரக்கூடியவர்கள் இந்த நோன்பு பெருநாள் வரக்கூடிய ஏதாவது சாப்பிட்டு வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத் என்ன செய்ய வேண்டும், பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது சாப்பிட்டு ஒரு பேர் சம்பளம் ஏதாவது சாப்பிட்டு போயிடுவாங்க. சரியா? அதே போன்று வருவதற்கு ஒரு வழியை, திரும்பி செல்வதற்கு முன்னொரு வழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது வாரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகை அறிவிப்பு நம்ம அறிவிப்பு செஞ்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது அமல்களை கபூல் செய்வானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க